2026 தேர்தல் வருது. ஒவ்வொரு தேர்தல்லையும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நேரத்தில் தேர்தல் யுக்தியாகவும் தேர்தலில் ஒரு 6 மாதம் ரொம்ப கடுமையாக அரசாங்கமும் சரி அலுவலர்களும் சரி ரொம்ப மக்களை கவர்ற வண்ணம் போட்டி போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தான் மனுவோடையோ நலச்சங்கமோ பொதுமக்களோ மனுவோடு நாங்கள் மாநகராட்சியும் துறை சார்ந்தவர்களையும் போய் நாங்கள் காத்து கிடக்கின்ற ஒரு அவலமாக இருந்துகிட்டு இருக்குது காலகாலமாக. நிறைய விஷயம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் சிலது நிறைவேற்றுறன்ற பேரில் அது நிறைவேற்றி அதோடைய செயல்பாடுகள் 100% மக்கள் பயன்படுற வண்ணமும் இல்லை. குறிப்பாக இந்த முத்துரங்கம் பூங்கா தாம்பரம் மாநகராட்சியில் அவங்க சொன்னது செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே அந்த ஜிம்மு உடற்பயிற்சி கூட எல்லாமே துரு பிடிச்சி கிடக்குது. அதே போல் சமீபத்தில் ஒரு விளையாட்டு அரங்கம் கூட திறந்தாங்க. ஆனால் அதை திறந்து அது ஏதோ தனியாருக்கு தாரவாத்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதே போல் தாம்பரம் டு செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு வழியையும் காணும். ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு, தற்பொழுது அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு போத்தீஸில் ஆரம்பித்து சரவணா ஸ்டோரில் ஜெயச்சந்திரா நிறைய வணிக நிறுவனங்கள்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் டெய்லி அங்கே வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற ஒரு அவலம். அது இன்னும் சீர்செய்யப்படலை. அதே போல் நம்ம தாம்பரம் மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு 4 வருடம் இருக்குது. இன்னமும் பாதாள சாக்கடை திட்டம் இப்போ ஆட்சி முடியும் பொழுது இப்போ ஒரு கிட்டத்தட்ட விளம்பரம்ன்ற நோக்கத்தில் செஞ்சுருக்காங்களா இல்லை உண்மையிலே செயல்படுத்த போகிறாங்கன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஐயமாக இருக்குது. அது இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. அது அறிவிப்போடு இல்லாமல் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படணுன்றது எல்லாருடைய கோரிக்கை. தினம் நம்ம நிறைய மனுக்கள்லாம் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக எதுக்கு பாதாள சாக்கடை திட்டம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு கேட்குறோன்னா, கிட்டத்தட்ட நிறைய நீர்நிலைகள்லாம் இருக்குது. பல ஆயிரக்கணக்கான ஏரிகள் அது எல்லாமே சுருங்கி இப்போ ஒரு சொற்ப ஏக்கரில் உள்ள நீர் நிலைகள் தான் இருக்குது. நிறைய லட்சக்கணக்கான அப்ரூவல்லாம் நிறைய கொடுத்து வீடுகள் கட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. செங்கல்பட்டு வரைக்கும் இப்போ நம்ம தாம்பரம் மாநகராட்சி மரமில்லர் வரைக்கும் நீளுகின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். கிட்டத்தட்ட நம்ம 130 மில்லியன் டன்னுக்கிட்ட இப்போ அதாவது தினசரி கழிவு நீர்கள் உற்பத்தி ஆகுது. அதில் 49% மட்டுமே சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்குது. பேலன்ஸ் 85% சுத்திகரிக்கப்படாமலேயே அது நிலத்தடி நீரில் ஏதோ ஒரு வகையில் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ ஃப்யூச்சரில் விஷத்தை நம்ம குடிக்கிறோம். பூமி நச்சுத்தன்மை ஏற்படுது. அதனால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும். ஒவ்வொரு முறையும் எல்லா ஏரியும் 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்குறாங்க. ஆகாய தாமரை அகற்றுறாங்க. நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் மூலமாக அது செய்யப்படுது. அது ஏதோ ஒரு வகையில் அது வேஸ்ட்டு தானே. அதுக்கு நிரந்தர கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பித்து நீர்நிலையை பாதுகாக்கப்படணும். அதே போல் எங்கள் பெருங்களத்தூரை பொறுத்தளவில் 1.5 லட்சம் பேர்லேருந்து 2 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. பெரிய ஒரு ஐடி நிறுவனங்கள்லாம் ஒரு 17 நாட்டுகளில் உள்ள ஐடி நிறுவனம் இருக்குது. நிறைய பொதுமக்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஜிஎஸ்டி சாலையை கடக்கிறது இந்த பக்கம் ஒரு பீர்க்கங்காரணியில் ஒரு சப்வே இருக்குது. அது கனெக்டிவிட்டி ஜிஎஸ்டி ரோடில் பீர்க்கங்காரணியை இணைக்கலை. அந்த பக்கம் சதானந்தபுரம் நெற்குன்றம் ஜிஎஸ்டி சாலை அதை இணைக்கலை. எங்களுக்கு ஒரு இப்போ இது மாதிரி அதாவது தாம்பரம் வண்டலூர் போல் ஒரு நடைமேடை எங்களுக்கு வேணும். மின்தாங்கியோடு கூடிய நடைமேடை இல்லைனா சப்வே எங்களுக்கு வேணும். அது ஒரு பெரிய கோரிக்கை. பீர்க்கங்கரணை பகுதிகளிலேருந்து பீர்க்கங்கரணை அரசு உயர்நிலைப்பள்ளிக்கு கிட்டத்தட்ட 400லேருந்து 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ரயில்வே கேட்டை கடந்து வர்றாங்க. நிறைய உயிர் சேதமெல்லாம் ஏற்படுது. அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பண்ணி அதை ஏற்கனவே இது சம்மந்தமாக எம்எல்ஏ கிட்டலாம் அந்த பகுதி மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சம்மந்தமாக எந்த ஒரு இது இல்லை. சமீபத்தில் தான் எம்எல்ஏ அலுவலகம்லாம் பீர்க்கங்கரணையில் திறந்துருக்கு. எம்எல்ஏ வாக்குறுதி இப்போ மருத்துவமனையெல்லாம் தலைமை மருத்துவமனை கொண்டுட்டு வந்தாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அந்த தலைமை மருத்துவமனையில் இன்னும் செவிலியர்கள், ஸ்கேன் சென்டர், மருத்துவர்கள் பற்றாக்குறை நிறைய இருக்குது. அங்கே தண்ணீர் பற்றாக்குறை கூட இருக்குதுன்னு கேள்வி. இதெல்லாம் மாற்றப்படணும். அப்போ ஒரு மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து வரும் பொழுது
அதை வந்து செய்யாமல் அறகுறையாகவும் அதை செஞ்சு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிர்வாக திறனற்றும் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய வருத்தம் அளிக்கிறது. நிறைய இடங்களில் வந்துட்டு சாலைகள் மிக மோசமாக இருக்குது. நிறைய இடத்துல கால்வாய்கள் போடப்படாமல் இருக்குது. பாதாள சாக்கடை திட்டம் வந்துட்டு இப்போ 300 கோடி ரூபாய் பெருங்களத்தூர், பீர்க்கங்கரணை, சிட்லப்பாக்கம் இதுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டாலும், ஆனால் பல இடங்களில் இன்னும் கால்வாய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. மரக்கழிவுகள்லாம் அகற்றதற்கு அந்த மர இயந்திரம் இல்லை போதுமான அளவு. நாய்கள் பிரச்சனை அதே மாதிரி தான் இருக்குது. மாடுகள் பிரச்சனை அதே போல் தான் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்குது. போக்குவரத்து நெரிசல் ஆக்கிரமிப்புகள், அதை வந்து அதில் எந்த ஒரு முனைப்பும் காட்டலை. போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பற்றாக்குறை இருக்குது. இரவு ரோந்து பணி காவலர்கள் பற்றாக்குறை இருக்குது. இதனால் வந்துட்டு நிறைய திருட்டு இதெல்லாம் வந்துட்டு நடந்திருக்கு. கடந்த 2024 ஒரு 3 மாதத்திலேயே கிட்டத்தட்ட 4 கொலைகள்லாம் நடந்திருக்குது பெருங்களத்தூர் ஏரியா, பெருங்களத்தூர் தாம்பரத்தை சுற்றி உள்ள இடத்துல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பெண்களுடைய பாதுகாப்பு வந்துட்டு கொஞ்சம் அந்த மிரட்டுறது, மற்றபடி வந்துட்டு வழிப்பறி இதெல்லாம் குறைஞ்சா கூட பெண்கள் சார்ந்த பாதுகாப்பு கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்குது. அது அச்சம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் மேம்படுத்தணும். அதே போல் நிறைய பேருந்துகள்லாம் இலவசமாலாம் விடுறாங்க. ஆனால் ஓட்ட பேருந்து, உடசல் பேருந்து இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது. அந்த கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டம் விரைவுபடுத்தணும். சீக்கிரம் வந்துட்டு மெட்ரோ ரயில் திட்டம் எங்களுக்கு வந்துட்டு விரைவுபடுத்தப்படணும். மெயினாக வந்துட்டு அந்த போக்குவரத்து நெரிசலை வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி பாலாற்று தண்ணி வந்து பல நாள் கோரிக்கை. பாலாற்று தண்ணி நேரடியாக வந்துட்டு எல்லா வீடுகளுக்கு தான் இணைப்பு கொடுக்கணும். ஆனால் ஏற்கனவே அந்த மின் தொட்டி மூலமாக அதன் மூலமாக வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போ அது பாலாற்று தண்ணி தான் வருதா, இல்லை மறுபடியும் வந்துட்டு நிலத்தடி நீர் வருதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. குண்டும் குழிகளாக சாலைகள் தரமற்று போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணப்படணும். இப்போ அந்த 300 கோடி ரூபா பாதாள சாக்கடைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கூட உலக வங்கியிலேருந்து அந்த பணம் உபயோகப்படுத்தப்படுறதா, லோன் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதிகாரிகள். ஆனால் எங்களுடைய வரிப்பணம் பெருங்களத்தூர் மண்டலம் 4 மட்டுமே கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்ந்து 70 கோடி ரூபாய் நாங்கள் இது பண்ணுறோம். தாம்பரத்துக்கு கடந்த பட்ஜெட் தாக்கலில் கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. கடந்த வருடம் 1150 கோடி ரூபா, அதுக்கு முன்னாடி வாரம் 950 கோடி ரூபா. இவ்வளோ வரிப்பணத்தில் ஏன் கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அப்போ நிர்வாக திறன் இல்லையா, இல்லை கேள்வி கேட்க ஆள் இல்லையா, ஸோ சரியான செலவு பண்ணலையா அப்படின்றதால ஒரு பெரிய கேள்வி. எம்எல்ஏ வந்துட்டு எங்களுக்கு வர்ற எம்எல்ஏ எங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று ஒருமையில் பேசாத எம்எல்ஏ எங்களுக்கு வேணும். மக்களை மதிக்கக்கூடியதா, நலச்சங்கங்களை மதிக்கக்கூடியதா, அவங்களுக்கு கட்சி சார்ந்து ஜால்ரா போடுற நலச்சங்கங்களையும் பொதுமக்களையும் மட்டும் பாதுகாக்காமல் எல்லாருக்கும் மாண்பும் முதலமைச்சர் சொன்னாலே ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலைன்னா கூட நான் எல்லாருக்கும் செய்வேன்னு எங்களுக்கு உள்ள எம்எல்ஏயும் நாங்கள் ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் எல்லாரையும் மரியாதையாக இன்முகத்தோடு எங்களை வந்துட்டு அனுசரித்து எங்களுக்கு வந்துட்டு எங்களுடைய கடமை, எங்களுக்கு பணி செய்கிறேன்னு சொல்லிட்டு தானே அவங்க வராங்க. அதை வந்துட்டு மரியாதையாக வந்துட்டு அவரும் வந்து பகுதிவாசி தான், அவரும் இந்திய பிரஜை தான். பதவிக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு பெரிய இதுவும் இல்லை. அதாவது எல்லாரும் ஒரே ஆங்கிளில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் எங்களுடைய நலச்சங்கமும் ஆதரவளிக்கும், எங்களுடைய பகுதி மக்களும் ஓட்டளிப்பாங்க. தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் சிட்லப்பாக்கம் இங்கே போன தேர்தல் அப்போ எங்களுக்கு முக்கியமான கோரிக்கைகளாக வந்து குடிநீர் தேவை வந்து அதிகமாக இருக்குது. இந்த பகுதிக்கு குடிநீர் தேவை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் மற்றும் ரொம்ப ஆண்டுகளாக பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றணும். அதனால் ஏரிகள் தொடர்ந்து மாசடைந்து தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுட்டு இருந்தோம். மேலும் ஏர்போர்ட் முதல் கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் கோரிக்கை வைத்துட்டு வந்தோம். ஆனால் இது வரைக்கும் இந்த பணிகள் வந்து தொடங்கலை. இது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. இப்போ மீண்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முக்கிய கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா, இந்த தாம்பரம் பகுதியில் நிறைய ஏரிகள் இருக்குது. தொடர்ந்து கழிவுநீர் மாசுனால மிகப்பெரிய மாசு அடைஞ்சிட்ருக்கு. நிலத்தடி நீரும் ரொம்ப மோசமான மாசு நிலைக்கு போயிடுச்சு. உடனடியாக தாம்பரம் பகுதியில் இந்த ஏரிகளை கழிவுநீர் மாசிலிருந்து காப்பாற்றி டீசல் பண்ணி டீபன் பண்ணி உடனடியாக அந்த ஏரிகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு முக்கியமான ஒரு கோரிக்கைகளை கொடுக்குறோம். மேலும் தாம்பரம் பகுதியில் சுமார் 150 MLDக்கு குடிநீர் தேவை இருக்கிறது. அதுக்கு ஒரு நிரந்தர நீர் ஆதாரத்தை தேர்ந்தெடுத்து தாம்பரம்
பகுதிக்குன்னு ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கணும் அப்படின்றதும் முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறோம். அதனால் தாம்பரம் பகுதிக்கு ஒரு 150 MLD நீராதாரம் சுத்திகரிப்பு நிலையத்தோடு அமைக்கணும் அப்படின்ற முக்கிய கோரிக்கை வைக்கிறோம். மெட்ரோ திட்டம் பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் முதல் கிளாம்பாக்கம் திட்டம் தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய அரசு கிட்ட இன்னும் ஒப்புதல் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணிகளை வேகப்படுத்தி உடனடியாக 2028ஆம் ஆண்டு மற்ற மெட்ரோ ரயில் திட்டங்கள் ஃபேஸ் 2 நிறைவடையும் போது தாம்பரம்லேருந்து குறிப்பாக கிளாம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு மெட்ரோ இணைப்பு உடனடியாக வரணும். மேலும் தாம்பரத்துலேருந்து கிண்டி வேளச்சேரி வரைக்கும் ஒரு இணைப்பு கொடுக்கணும். இந்த இணைப்பும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே இருக்கிற ஐடி நிறுவனங்களில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து மெட்ரோ பயன்படுத்தி ஓஎம்ஆரில் ஐடி நிறுவனங்கள் போகிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனை இப்போ தான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றி அதிக டாக்டர்கள் நர்ஸுகள் வந்து நியமிக்கணும். மேலும் தாம்பரம் பகுதியில் ஒரு நவீன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, அதாவது ஒரு ஸ்கூல்ஸ் வந்து மாடர்ன் ஸ்கூல்ஸ் இல்லை, சென்னை மாநகராட்சி மாதிரி இல்லை, ஸ்கூல்ஸை மாடர்ன் ஸ்கூல்ஸாக மாற்றணும். நல்ல கட்டமைப்புகள் வந்து அதில் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற முக்கிய கோரிக்கை கொடுக்குறோம். மேலும் ஒரு முக்கியமான கோரிக்கை பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்தில் பொதுவாக வந்து கேள்விகள் வந்து எம்எல்ஏக்கள் எழுப்புகிறாங்க. அந்த சட்டமன்ற கேள்வி பதில் வந்து ஒரு இணையதளத்தை வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலும் ₹1 செலவு பண்ணுறது கூட ஒரு வில்லேஜ் கோடு வந்து ஆட் பண்ணணும். அதனால் அரசாங்கத்தினுடைய செலவினங்களில் வில்லேஜ் கோடுன்ற ஒரு விஷயத்தை சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அரசாங்கம் ஒரு வில்லேஜுக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, கிராமத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நகர்ப்புற பகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு தெளிவாக கிடைக்கும். அதனால் அரசு செலவினங்கள் அனைத்திலும் வந்து வில்லேஜ் கோடை உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்னு முக்கிய கோரிக்கைகளை நாங்கள் வைக்கிறோம். தாம்பரம் பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் வைக்கிறோம். குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. அந்த பாதாள சாக்கடை திட்டம் இல்லாதனால தான் நிலத்தடி நீர் ரொம்ப மாசடையுது. மேலும் ஏரிகள் இந்த பாதாள சாக்கடை திட்டம் இல்லாதனால எல்லாரும் வந்து மழைநீர் கால்வாயிலே சாக்கடை விட்டுறாங்க. அது ஏரிகளுக்கு வந்து மிகப்பெரிய மாசு ஏற்படுது. அதை தடுக்கணும்னா உடனடியாக ரொம்ப முக்கியமான திட்டம்னா பாதாள சாக்கடை திட்டமும் நிரந்தரமான ஒரு குடிநீர் திட்டமும் வந்து கண்டிப்பாக வந்து தாம்பரம் பகுதி முக்கியமாக தேவை. போக்குவரத்து திட்டம்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம் அவசியமாக தேவை. அண்ட் இப்போ எங்கள் பகுதியெலாம் இந்த சாலைகள் ரொம்ப குறுகிய சாலைகளாக இருக்குது. அதனால் இந்த சிற்றுந்து சேவை ஸ்மால் பஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாக விடணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து பொது போக்குவரத்தே கிடைக்கும். இல்லைன்னா ஆட்டோக்கும் பைக் டாக்ஸி இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகுது. உடனடியாக பொது போக்குவரத்துலேயும் அரசு கவனம் செலுத்தணும். இப்போ நாங்கள் இந்த தாம்பரம் பகுதி முக்கிய கோரிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா, தாவேகா கட்சி கொடுத்துருக்கோம், அதே மாதிரி திமுக கட்சிக்கும் கொடுத்துருக்கோம், மேலும் அதிமுக கட்சிக்கும் கொடுத்துருக்கோம். அனைத்து முக்கிய கட்சிகளுக்கும் இந்த கோரிக்கைகளை ஃபில் பண்ண ஒரு மனு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்க எல்லாம் வரவேற்பிட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இது இடம்பெறும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. அது இடம்பெற்றால் தான் எங்களுக்கு தாம்பரம் பகுதிக்கே ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். தொகுதிக்கு ஒரு கண்டிப்பாக மேனிஃபெஸ்டோ வேணும். அதில் இந்த கோரிக்கைகள் முக்கியமாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.